ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற அந்த பரிமாணங்கள் நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கு. இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கால் டாக்ஸி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, ஒரு 2005 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் டாக்ஸி சென்னையில் ஃபுல்லாக புக் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் ஃபாஸ்ட் ட்ராக் மட்டும்தான். ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணால் அவங்க அட்ரஸை எழுதிட்டு நம்ம வீட்டுக்கு டாக்ஸி அனுப்பி வைப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, ஆப் வந்தது, ஓலா வந்தது, ஊபர் வந்தது. அது மூலமாக டாக்ஸி புக் பண்ணிக்கிட்டோம். என்னடா அது, இந்த மாதிரி ஆப் மூலமாக டாக்ஸி மட்டும் தான் புக் பண்ண முடியுமான்னு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அதில் ஆட்டோவையும் சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ மக்கள் ஆட்டோவையும் இந்த ஆப் மூலமாக புக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இது எங்கே வந்து நிற்கிதுன்னா, ஆட்டோ மட்டுமல்ல, டாக்ஸி மட்டுமல்ல, பைக்கை கூட நீங்கள் ஒரு டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப் வழியாக பைக்கை புக் பண்ணி அதில் நீங்கள் ரைடு போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஃபீஸுக்கு ஒருத்தவங்க ரொம்ப அவசரமாக போனோம், அவங்கக்கிட்ட பைக் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பைக் ஓட்ட தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நபர்கள் இந்த ஆப் வழியாக பைக்கை புக் பண்ணால் ஒரு நபர் பைக் எடுத்துகிட்டு வருவார். அவர் பின்னாடி உட்காந்து நேராக நீங்கள் ஆஃபீஸுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ எங்கே போகணுமோ அந்த மாதிரி பைக் டாக்ஸின்னு சொல்லுவாங்க, இதை புக் பண்ணிக்கலாம். பட் இந்த பைக் டாக்ஸி எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம நாட்டில் நடந்த பலவிதமான நிகழ்வுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இப்படி பல இடங்களில் பலவிதமான கிரைம் நடந்தால் கூட நமக்கு நெருக்கமான இடத்துல ஒரு கிரைம் நடக்கும்போது அதோட இம்பாக்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் பைக் டாக்ஸி பயன்படுத்தின ஒரு பெண்ணுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்னையில் நடந்த நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிகழ்வு நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2வது பாகத்தில் இது ஏன் நடக்குது, சிஸ்டத்தில் இருக்க லூப் ஹோல் என்ன, இந்த மாதிரி ஆப்பை எப்படி இந்த மாதிரி கொடூரங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அட் த எண்ட் இந்த மாதிரி பைக் டாக்ஸியை பயன்படுத்த போகிற பெண்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பு முறையை கடைபிடிக்கணும், எந்த மாதிரி சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் இந்த வீடியோவோட இறுதி பாகத்தில் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெகுலராக பைக் டாக்ஸி பயன்படுத்துகிற பெண்ணாக இருந்தாலோ இல்லை டாக்ஸி பயன்படுத்துகிற பெண்ணாக இருந்தாலோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக பலவிதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி இந்த சென்னை பெண்ணுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பைக் டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்கு. அதில் ரேபிட்டோங்கிற ஒரு ஆப் தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் சென்னையில் மதுரவாயில் சேர்ந்த ஒரு பெண்மணி நைட்டு கரெக்டாக ஒரு லேட் நைட் வந்து தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக பள்ளிக்கரணைக்கு போகிறதுக்காக ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. ஸோ மதுரவாயிலேருந்து அந்த நபர் இந்த பெண்ணை பிக்கப் பண்ணிக்கிறாரு. நேராக பள்ளிக்கரணைக்கு வர்றாங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் மீட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த பைக் டாக்ஸி டிரைவர்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கேயே வெயிட் பண்ண, என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரிட்டனும் உங்ககிட்டே வந்துடுறேன், திரும்ப என்னை வீட்டில் இறக்கி விட்டுருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிரைவரும் ஓகேங்கிறாரு. ஜென்ரலாக இந்த மாதிரி ரிட்டன் பிக்கப்லாம் எடுப்பாங்களா என்னங்கிறது எனக்கு 100% தெரியல. ஒருவேளை கட் பண்ணிட்டு திரும்ப புக் பண்ணணுமாங்கிறது தெரியல. நான் பைக் டாக்ஸி இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் இந்த பெண்மணி அதான் சொல்லியிருக்காங்க, நீ வெயிட் பண்ணு, நான் திரும்ப வர்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை ஏர்லி மார்னிங் ஆயிடுது, ஒரு மிட் நைட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பெண்மணி வர்றாங்க. இந்த நபர் அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பள்ளிக்கரணையிலேருந்து இவங்க மதுரவாயில நோக்கி பயணம் பண்ணும்போது வழியில் வானகரம்ங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அப்போ நம்மளுக்கே தெரியும், ஒரு நைட்டு 2 மணினா ஊரே அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை இந்த டாக்ஸி டிரைவர் தவறாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுறான். அவன் அந்த பெண்கிட்ட என்ன சொல்கிறான், மேடம் இந்த பக்கம் போனால் ரொம்ப லேட் ஆகும், நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் போகலாங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் இந்த பெண்ணை கூட்டு போகிறான். அப்படி ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகும்போதே இந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன பதட்டம் வருது, இவங்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு. அதனால் தன்னோட கணவருக்கு ஒரு SMS அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி என்னை வரவன் ஒரு ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி. இவங்க பைக்கில் ஏறதுக்கு முன்னாடி இவங்க லைவ் லொக்கேஷனும் தன்னோட கணவருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பைக் டாக்ஸி டிரைவர் இந்த பெண்ணை ஒரு ஐசோலேட்டடான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுறான். அந்த பெண்ணும் கத்தி கதறி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிரட்டுவாங்க, உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், நீ அமைதியாரு, நான் பண்ணுறதை நீ பொறுத்துக்கோ, சத்தம் போட்டு ஊரை கூட்டிடாதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் அவங்களுக்கு உயிர் பயத்தை உண்டு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு கிரைமை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த நபர் கிரைமை பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறம் இவங்க கணவர் லைவ் லொகேஷனை வச்சு வந்துடுறாரு. அப்போ அந்த டாக்ஸி டிரைவரை பார்க்குறாரு. 2 பேத்துக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ அந்த கணவர் இந்த டாக்ஸி டிரைவரை கையும் களவுமா பிடிச்சு வச்சுட்டு வானகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க.
ஸோ சந்தேகப்படும்படியாக அரெஸ்ட் செய்யப்பட்ட அந்த நபர் யாரும் இல்லை, தேனி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த 22 வயசு சிவகுமார் அப்படிங்கிற நபர் தான் இந்த மாதிரி ஒரு கிரைமை பண்ணியிருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. இப்போ அவருக்கு ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விசாரணை நடக்கும், கோர்ட்டுக்கு போகும், ட்ரையல் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த நபருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். ஸோ இந்த இன்சிடென்ட்டை பற்றி வெளியில் தெரிய வருது, போலீஸ் கம்ப்ளைண்ட் போனனால மீடியாவுக்கு வருது. இந்த மாதிரி சென்னையில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கிறதுனால கடந்த 2-3 நாளாக சென்னையில் இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. இது வெளியில் வந்த நியூஸ். சென்னையில் மட்டுமல்ல, ஆல் இந்தியா ஃபுல்லாக பல இடங்களில் இந்த மாதிரி கிரைம் நடக்குது. ஈவன் பாதி பேர் 50% இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. அவங்க ஃபேமிலிக்கு அவமானமாக இருக்கும், அவங்களுக்கு அவமானமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொடூரம் நிகழ்ந்து போச்சு, இதை வெளியில் சொன்னால் மீடியாவுக்கு போகும், தங்க குடும்பமே அவமானங்களை சந்திக்க நேரிடுங்கிறதுனால நிறைய பெண்கள் இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் நடக்கிற கொடுமையை வெளியில் சொல்றதில்ல, ப்ராப்பரான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறதில்ல. அது இந்த மாதிரி தவறான டிரைவர்களுக்கு நிறைய அட்வான்டேஜாக இருக்கு. பைக் டாக்ஸி ஓட்டுற எல்லாருமே கெட்ட நபர்கள் சொல்ல முடியாது, அதுக்காக எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. சரி, இது சென்னையில் மட்டும்தான் நடந்திருக்கா, சென்னையில் இந்த ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி சென்னையில் பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. சென்னையில் மட்டுமல்ல, ஆல் இந்தியா ஃபுல்லாக இந்த கிரைம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு கேஸாவது இந்த மாதிரி ஃபைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பைக் டாக்ஸி மூலமாக போன பெண்ணுக்கு நடந்த கொடூரத்தை பற்றி ஒரு 5-6 கேசஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒன்று பார்ப்போம். இதை எதுக்கு நம்ம அந்த எல்லா கேஸையும் திரும்ப ரீவெண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த கேஸுக்கு உள்ளே இருக்கிற பேட்டர்ன் புரியும். நம்ம எப்படி ஒரு சீரியல் கில்லர் ஒரு கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒன்று ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பெண்களை தேடி கொலை பண்ணுறான், இந்த மாதிரி விதத்தில் கொலை பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பைக் டாக்ஸி மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நடந்த கொடூரத்தோட பேட்டர்னை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஆல் இண்டியா ஃபுல்லாக நடந்த கிரைமும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிரைம் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதிலிருந்து இந்த ஆப், இந்த மொபைல் ஆப்புக்கு ரன் பண்ணுறாங்களா அந்த கம்பெனிஸ் அவங்கள எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும், மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும், அதை எல்லாத்தையும் தாண்டி டாக்ஸியில் போகிற பெண்கள் அவங்கள எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை கற்றுக்க முடியும். இப்போ ஒரு 5 கேஸை பார்க்க போகிறோம். முதல் கேஸ் நவம்பர் மாதம் 2022 பெங்களூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு பெண்மணி கேரளாவிலேருந்து வேலைக்கு வந்திருக்காங்க. எங்கே பெங்களூருக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படி வேலைக்கு வந்த இடத்துல ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு லேட் நைட் ஒரு பைக் புக் பண்ணுறாங்க. ஒரு நபர் வர்றாரு, இவங்களை கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ அந்த நபரும் இவங்க சொல்கிற அட்ரஸை நோக்கி அந்த ஜிபிஎஸ் டிவைஸை பார்த்துட்டே பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை என்ன சொல்லி ஏமாத்தினார் அப்படிங்கிறது தெரியல. மேடம், ஒரு எமர்ஜென்சியாக என்னோட வீட்டுக்கு நான் போக வேண்டியது இருக்குது, ஆன் தி வேலை தான் என்னோட வீடு, எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில், மேபி ஏதாவது லைசன்ஸை மறந்து வச்சுட்டேன்னு போய் சொன்னானா இல்லை என்ன ரீசன் தெரியல. அந்த பெண்ணை எப்படியோ ஏமாற்றி இவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு உள்ளே எப்படி கூட்டிகிட்டு போனான்னு தெரியல, எப்படியோ அந்த பெண்ணை மிரட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு பெண்ணும் இருக்காங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போன இந்த பைக் டாக்ஸி டிரைவரும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பல முறை இந்த பெண் கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க. இதுக்கு கூட அந்த ரூமில் இருந்த இன்னொரு பெண்ணும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. ஸோ திரும்ப இந்த பெண் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. பட் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்ல. பட் மறுநாள் இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் டாக்டர் கிட்ட போகிறாங்க. அப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் இவங்க உடம்பை சோதிச்சு பார்க்கும்போதே தெரியுது இவங்க கிட்ட யாரோ தவறாக நடந்திருக்காங்க. அதுக்குரிய அவ்வளவு காயங்களும் இவங்க உடம்புல தெரியுது. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. அப்போ போலீஸ் இதை ஒரு வழக்கா பதிவு செஞ்சு இந்த பெண் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பதான் இந்த பெண் என்ன நடந்ததுங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி பைக் டாக்ஸி புக் பண்ணி போகும்போது நம்மளுக்கு கிளியரான டேட்டா இருக்கும், யார் பைக்கை புக் பண்றோம், எந்த நபர், ஃபோன் நம்பர். ஸோ ஈஸியா அந்த குற்றவாளியை ட்ராக் பண்ணி போலீஸால பிடிக்க முடியும். ஸோ இந்த பெண் கிட்ட தவறா நடந்த அந்த நபரை போய் பிடிக்கிறாங்க. அவனோட பேரு ஷபாபுதீன். அவன் கூட இந்த பெண் கிட்ட தவறா நடந்த அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேரு அக்தர். அதுக்கப்புறம் கூட உடந்தையா இருந்த இன்னொரு பெண். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பெண்கள் கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க, சில பேர் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த கேஸ் எடுத்துப்போம், இந்த பெண் பயந்துட்டு கம்ப்ளைண்டே கொடுக்கல. பட் லக்கிலி டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. அவங்க இவங்க உடம்புல ஏற்பட்ட காயத்தோட நேச்சரை வச்சு தான் இது ஒரு கிரைம்ங்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த 2 நபர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பெண் கம்ப்ளைண்டே கொடுக்காம இது இவனை அரெஸ்டே பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு அந்த தைரியம் அதிகப்படல, பரவாயில்லையே நம்ம மாட்டலையே, திரும்ப அந்த தப்பை பண்ணலான்னு தோணல. ஸோ அதனால தான் இதில் கம்ப்ளைண்ட் பட்ட பெண்கள் பிரைவசி பாதிக்க முடியாத மாதிரி, எந்த ப்ராப்ளம் வரா மாதிரி கண்டிப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறையிலிருந்து அறிவுறுத்துறாங்க. ஸோ 2வது ஒரு கிரைம் எங்க நடக்குதுன்னா, இதே அக்டோபர் மாதம் 2025
உத்தரகாண்டை சேர்ந்த ஒரு பெண்மணி நியூ டெல்லிக்கு வேலைக்கு வர்றாங்க. அப்படி வேலைக்கு வர்றவங்க உத்தரகாண்ட்லேருந்து வந்து இறங்குறாங்க. டெல்லியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போகிறதுக்காக ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட லக்கேஜ் ஒரு பேக் எடுத்துகிட்டு அந்த பைக் டாக்ஸியில் ஏறுறாங்க. அப்போவே நல்லா இருட்டிடுச்சு. அப்போ அந்த நபரும் இதே மாதிரி ஜிபிஎஸ் போட்டு போகிறாரு. ஒரு இடத்துல, மேடம் நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு ரூட் இருக்குது, இங்கே டிராஃபிக்காக இருக்குது, இல்லை வேலை நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் போய் சொல்லி அப்படி ஒரு ஷார்ட் கட் எடுப்பானுங்க. அப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனாலே அது ஒரு பயங்கரமான ரெட் ஃப்ளாக்னு வச்சுக்கலாம். அப்படி போகும்போது ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவுக்கு இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு அந்த பெண்ணை தொடக்கூடாத பல இடங்களில் தொட்டு பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுறான். அந்த பெண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கையில் அந்த பேக்கையும் பிடிச்சிக்கிட்டான். அதாவது ராபரி வேற, பெண்கிட்ட தவறாக நடக்குது வேற, ராபரி வேற. பிடிங்கிட்டு அவங்க பர்ஸை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் பயங்கரமாக கத்தி கூச்சலிடுறாங்க. அப்போ என்னாச்சு, அந்த ஏரியாவுக்கு ஒரு 2-3 பேர் வந்துடுறாங்க. வந்தவொடனே அவங்கள பார்த்தோம்னா இவனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறான், அந்த பெண் கையில் வச்சிருந்த அவங்களோட செல்ஃபோனையும் பிடுங்கிட்டு பைக்கை எடுத்துட்டு நொடி பொழுதுல எஸ்கேப் ஆயிடான். பட் அப்படி இருந்தாலும் இந்த பெண் இவனை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் அந்த சிசிடிவி ட்ராக்கிங் எல்லாத்தையும் வச்சு, இந்த ஆப்போட டேட்டாவையும் வச்சு அந்த நபரை டெல்லி போலீஸ் ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்ப கொடுமையான ஒரு இன்சிடென்ட். இது ஆகஸ்ட் மாதம் 2024 டெல்லியில் நடந்தது. ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கு நடந்தது. அவங்களும் டியூட்டி முடிஞ்சு ஜென்ரலாக அவங்களுக்குலாம் டாக்ஸிலாம் தருவாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு இந்த பெண்மணி வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. ஒரு நபர் வர்றாரு. அவர் வந்து இப்படி ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு மனசில் ஒரு சின்ன சபலம் வருது. ஸோ இந்த பெண்மணியும் உட்காந்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி அவங்க வீட்டை நோக்கி பயணம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் கட் ரூட் எடுக்கிறான். அப்போ இந்த ஏர் ஹோஸ்டஸ் கேட்குறாங்க, எதுக்குப்பா ஷார்ட் கட் எடுக்கிறேன்னா, இல்லை மேடம் இந்த பக்கம் ரோடு சரியில்லை, ஸோ இந்த பக்கம் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாங்கிறான். ஸோ இது எப்போ, நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். ஸோ இவன் ஒரு ஷார்ட்கட்டை எடுத்து சைடில் கூட்டிகிட்டு போகிறான். அது போகும்போதே ஒரு டெசர்டரான ஏரியா, சுற்றி எங்கே பார்த்தாலும் அடர்ந்த மரங்கள், ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி உணர்வு. இந்த ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஒரு பயங்கர பதட்டம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறான், பைக்கை ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த ஏர் ஹோஸ்டஸை தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு 2 அடர்ந்த மரத்துக்கு இடையில வச்சு அந்த பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான். பட் அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க, கத்தி கதறாங்க, பயங்கரமாக சத்தம் போகிறாங்க. பட் அந்த இடத்துல வந்து அவ்வளவோ ஆள் நடமாட்டம் இருக்காது, வெஹிக்கிளும் அவ்வளோ வராது. பட் அவங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, தொலைதூரத்துலேருந்து ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ளே ஒரு தம்பதிகள் உட்காந்துருக்காங்க. ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்குது. ஒரு பைக்கு வந்து ரோட்டு மேலே நின்றுட்டு இருக்கு. உடனே அந்த காரில் வந்தவங்க காரை நிப்பாட்டுறாங்க, ஒரு ஆன் அடிக்கிறாங்க. அப்போ இந்த நபர் சுதாரிச்சுட்டா யாரோ வந்துட்டாங்கன்னு. உடனே இந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் நல்லா சத்தம் போடுறாங்க உதவி கேட்டு. அப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. என்ன பண்ணுறான், அந்த இடத்த விட்டு அப்படியே வெறும் காலோட ஓடி போகிறான். அவனோட பைக்கை எடுத்துக்கல, அவனோட ஹெல்மெட் எடுத்துக்கல, எல்லாத்தையும் அதே இடத்துல போட்டுட்டு ஓடி போயிடறான். இப்போ இந்த தம்பதிகள் வந்து இந்த ஏர் ஹோஸ்டஸை மீட்டு அவங்க காருக்குள்ளே வச்சு அவங்கள சமாதானப்படுத்தி ஃபைனலாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் இந்த கிரைம் சீனுக்கு வர்றாங்க. இந்த பைக்கை பறிமுதல் பண்ணிட்டு இந்த நபங்க யார் மூலமாக இவங்க டாக்ஸி புக் பண்ணாங்க அந்த கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபைனலாக அந்த ஆப்பை தொடர்பு கொண்டு அந்த நபரை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அவனோட செல்ஃபோன் ரெக்கார்டை வச்சு ட்ராக் பண்ணி ஃபைனலாக இந்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட தவறாக நடந்த குற்றத்துக்காக அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த தம்பதிகள் மட்டும் அந்நேரம் அந்த பக்கம் வரலைன்னா இந்த ஏர் ஹோஸ்டஸோட நிலைமை என்ன ஆகும்? நிறைய கேஸில் இந்த மாதிரி தவறாக நடந்து விட்டுட்டு போயிடுவானுங்க. சில கேஸில் நம்மளை காட்டி கொடுத்துருவாங்கன்னு கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இவங்களோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அந்த தம்பதிகள் வந்து இவங்க உயிரை காப்பாற்றிருக்காங்க. இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற ஒரு இன்சிடென்ட் உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூடவா பைக்கில் போகிற ஒரு பெண்மணிக்கு நடக்கும்னு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும். இது ஆகஸ்ட் மாதம் 2024 ஹைதராபாத்தில் நடந்தது. இதே மாதிரி தான் லேட் ஈவினிங் ஒரு பெண்மணி ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து தன்னோட வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த மாதிரி பைக் புக் பண்ணுறாங்க. ஒரு நபர் வர்றாரு, அவங்க அப்படி ஏறுறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் போகிற பெண்கள் தெரியும், ஒரு சின்ன கேப் விட்டு தான் உட்காருவாங்க, டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவங்களும் கண்ணியமான நிறைய டிரைவர் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு பாலியல் சீண்டல்லையும் ஈடுபட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சீண்டலில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் க்ளோஸாக உட்காருவாங்க, வேணுக்கு சடனாக பிரேக் போடுவானுங்க, வேணுக்குமே போய் பள்ளத்தில் விடுவானுங்க, அவங்கள டச் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில். அது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும், இது ஆக்சிடெண்ட்டாக நடக்குதா இல்லை நம்மளுக்கு வேணுக்குமே நம்மளை டச் பண்ணுங்கிறதுக்காக இதை பண்ணுறானான்னு. ஸோ இந்த பெண்ணும் பொறுமையாக பார்த்துட்டே வர்றாங்க. சடனாக பிரேக் போடுறான், அவன் ஜஸ்ட் பின்னாடி வந்து உட்காரான். இந்த பெண்ணும் ஜஸ்ட் எவ்வளோ தள்ளி உட்காந்தா கூட இவங்களை டச்
பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு பள்ளத்துக்குள்ளே விடுறது, பிரேக் போடுறது. இந்த பெண்ணுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. இவன் புரியுது, இவன் வேணுக்குமே நம்மளை டச் பண்ணுறானு. அப்புறம் வந்து கையை இப்படி பின்னாடி விட்டு அவங்கள டச் பண்ண முயற்சி பண்ணுறது. அந்த மாதிரி பல விதமான பாலியல் சீண்டலில் ஈடுபடுறான். சரி, இதோட நிக்கிதான்னு பார்த்தா இவங்க ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், தன்னோட மொபைல் ஃபோன் எடுக்கிறான். அதில் சில தவறான வீடியோஸை எடுத்து அந்த பின்னாடி அந்த பெண்ணை பார்க்க சொல்கிறான். அந்த பெண்ணும் கண்ணை முடிக்கிறாங்க. பாருங்கன்னு சொல்லி ஒரு தவறான வீடியோ காமிச்சு அந்த பெண்ணோட பாலியல் உணர்வை தூண்டுறதுக்காக முயற்சி பண்ணுறான். அந்த பெண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கிலி அந்த பக்கம் போன சில பேர் என்னமா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ இவன் பைக்கை நிப்பாட்டுறான். சுற்றி ஆள் கூட்டம் வந்துருச்சு. இனிமேல் நம்மளுக்கு இங்கே எந்த ரிஸ்க்குன்ட்டு, ஏமா நீ பைக்கை விட்டு இறங்குன்னு அந்த பெண்ணை பைக்கை இறக்க விட்டு அப்படியே நொடி பொழுதுல எஸ்கேப் ஆயிட்டான். பட் இவன் என்னதான் ஓடி போனா கூட அந்த ஆப் இருக்கு, இந்த டிரைவர் யாரு, அவனோட அட்ரஸ் என்ன, ஃபுல் ஜாதகமும் இருக்கு. அதை வச்சு போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. கேட்குறதுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குல்ல, அதே டயத்தில் அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல. ஒரு பைக்கில் நம்பி ஏறுற பொண்ணுக்கு இந்த வீடியோ பாரு அந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானுங்க. உண்மையிலே இந்த இன்சிடென்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற இன்சிடென்ட் அதை விட வித்தியாசமானது. இதுவும் இப்போ ஆகஸ்ட் மாதம் 2025 நடந்தது. இது வரைக்கும் இந்த பைக் டாக்ஸியில் வர்ற சில பேட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வழியில் அந்த பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இந்த பைக் டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெண்மணி ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க. அவங்க ஒரு பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷனில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இறக்கி விட சொல்கிறாங்க. அப்போவே நைட்டு 3 மணி ஆயிடுது. இவனும் காலையில் அந்த பெண்மணியை இறக்கி விட்றான். அப்படி இறக்கி விட்டவன் என்ன பண்ணுறான், இந்த பெண்மணி தனியாக இருக்காங்களா இல்லை இந்த பேயிங் கெஸ்ட்டுக்குள்ளே எப்படி போனால் என்னன்னு தெரியல, இந்த பெண்மணி இந்த ஹாஸ்டலில் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இவன் அவங்கள ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பைக்கை அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த பேயிங் கெஸ்ட்டுக்கு உள்ளே போய் அந்த ரூமுக்குள்ளேயே போய் அந்த பெண்ணை தவறாக நடந்திருக்கான். கேட்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பேயிங் கெஸ்ட்டில் அதுவும் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததா, அதுவும் ஒருத்தனை நம்பி பைக்கில் வர்றாங்க, இப்படி இறக்கி விட்டு போகிறான், விட்டுட்டு திரும்ப அவங்க பின்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. பட் அவனை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபைனலாக அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு ஃபைனலான கேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இது வந்து பைக் கிடையாது, இது ஒரு ஆட்டோவில் நடந்தது. இது நவம்பர் மாதம் 2023 நடந்தது. இதே மாதிரி தான் ஒரு லேட் ஈவினிங் ஒரு பெண்மணி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக ஆட்டோ புக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட்டோவில் உட்காந்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த டிரைவர் பார்க்குறான், ஒரு மாதிரி பார்க்குறான், இந்த பெண்கிட்ட பயங்கரமான தேவையில்லாத பேச்சு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இப்படி கையை தொடுறான். அதுக்கப்புறம் அந்த பெண் தட்டி விடுறாங்க. திரும்ப வந்து கையை தொட ட்ரை பண்ணுறான். அந்த பெண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவன் தொட ட்ரை பண்ணுறான், இந்த பொண்ணு தட்டி விடுறாங்க. பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பெண் இன்னைக்கு நம்மளுக்கு சரியாக வரமாட்டான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த ஆட்டோ டிரைவர் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த பெண்ணை கோபத்தில் நான் தொட வர்றேன், நீ என்னை அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்னு ஓடிட்டு இருக்க ஆட்டோலேருந்து அந்த பெண்ணை அப்படியே கீழே தள்ளி விட்டான். ஸோ அந்த பெண்ணுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமான காயம் ஏற்படுது. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அந்த கரஸ்பாண்டிங் எந்த ஆப் மூலமாக புக் பண்ணாங்களோ அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கஸ்டமர் கேரில் என்ன தெரியுமா பதில் சொல்கிறான், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம், உங்களோட இன்கன்வீனியன்ஸ்க்கு நாங்கள் இது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம், அவ்வளோதான். சாரியா, இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து அந்த ஆப் கம்பெனிலேருந்து கொடுக்குற பதில் வந்து சாரி. அப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, பதட்டத்தில் அதை பற்றி எதுவுமே இப்போ வெளியிலையும் சொல்லலை, போலீஸுக்கும் போல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு இதை பற்றி நம்ம ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து பயங்கர வைரலாக போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இதை பற்றி தகவல் போகுது. அப்போ போலீஸ் பாதிக்கப்பட்ட இந்த பெண்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆப்போட கஸ்டமர் கேரை போலீஸ் கான்டாக்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி ஃபைனலாக அவனை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணையும் நடந்துட்டுருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பொண்ணு ஆட்டோவில் நம்பி ஏறுறாங்க, இவன் பாலியல் தொந்தரவு கொடுக்குறான், அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலன்னா ஆட்டோலேருந்து ஓடிட்டு இருக்க ஆட்டோலேருந்து தள்ளி விட்டுறான். அது அடிபட்டு தலையில் அடிபட்டு ஏதாவது உயிர் சேதமாயிருந்தால் யார் பொறுப்பாய்ப்பான்? ஸோ இந்த மாதிரி கடந்த ஒரு 5-6 இன்சிடென்ட் பார்த்துருப்போம்ல, இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிரைவர்ஸும் வந்து இப்படி பேட் பீப்புள்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் நல்ல ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் சில பீப்புள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலத்தையும் தவறாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சென்னையில் நடந்த இன்சிடென்ட் பார்த்தோம், அப்புறம் ஒரு 6 இன்சிடென்ட் பார்த்தோம். இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இதை தவிர நடந்த பல இன்சிடென்ட்டையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதோடைய பேட்டர்ன் என்ன, ஒவ்வொரு கிரைமோட பேட்டர்ன் என்ன, இந்த கிரைமோட பேட்டர்ன் எங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த மாதிரி பைக் டிரைவர், அதாவது பேடாக இருக்கிற பைக் டிரைவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு தனியாக வர்றவங்க ப்ளஸ்ஸு லேட் நைட் ட்ராவல் பண்ணுறவங்க. இதுதான் வந்து ஒரு காம்பினேஷன். தனியாக வர்ற பெண்ணாலே ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. லேட்டாக வர்றாங்க, லேட் நைட் வர்றாங்க அப்படின்னா என்னமோ இவனுக்கு சிக்னலே கொடுத்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ் வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க.
நான் சொல்றது எல்லா டிரைவரையும் சொல்ல, பேடான பீப்புளை மத்தி தான் பேசுறேன். பட் இதை பார்த்துட்டு இருக்க டாக்ஸி டிரைவர் எல்லாருமே நான் அவங்கள தப்பா சொல்றேன்னு நினைக்காங்க. இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடுறவங்கள சொல்றேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 99% தனியாக வர்ற பெண் ப்ளஸ் அந்த சூழ்நிலை லேட்டாக வர்றாங்க, அந்த மாதிரி காம்பினேஷனை தான் இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அதுவும் லேட் நைட் ஒரு பெண் ஒருத்தவங்க கூட பைக்கில் வர்றாங்க போது அந்த டாக்ஸி டிரைவருக்கு அது ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த கிரைம்லேருந்து பார்க்குற பேட்டர்ன் என்னென்னா 99% லேட்டாக வர்றவங்க, நைட்டு வர்றவங்க, இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் போகிற பெண்கள் தான் தாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூட்டை வந்து டீவியேட் பண்ணுறது. பிகாஸ் இவங்க ஜிபிஎஸ் எப்படி காட்டும் அப்படின்னா, ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அது ஒரு மெயின் ரோடு தான் அந்த மேப் போட்டு காமிக்கும். அந்த மேப் அந்த மெயின் ரோட்டில் போனால் இவன் இந்த மாதிரி கிரைம் எதுவும் ஈடுபட முடியாது, அந்த பெண்கள் கிட்ட எதுவும் தவறாக நடக்க முடியாதுங்கிறக்காண்டி இவங்க பைக் ஓட்டுறதுனால அந்த பேர் லோக்கல் ஏரியா பற்றி நல்லா தெரியும். இந்த டயத்தில் அந்த ஏரியா ஐசோலேட்டடாக இருக்கும், இங்கே கூட்டு போனால் அந்த பெண் கிட்ட தவறாக நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூட்டை வந்து டீவியேட் பண்ணுவானுங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ரோடு நல்லா இல்லைம்பானுங்க, இந்த பக்கம் ரோடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கம்பாங்க, ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கும்பாங்க, அதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேசஞ்சர் நினைப்போம், சரி ஓகே அவன் டிரைவர் நம்மளை ஏதோ சைடு சேஃபாக கூட்டு போகிறான் தான் நினைப்போம். பட் அந்த ஐசோலேட்டட் ஏரியா கூட்டிட்டு போய் தான் இந்த மாதிரி கிரைம் நடக்குது. ஸோ நார்மலாக போயிட்டு இருக்க ஒரு ரூட்டில், அதுவும் லேட் நைட்டில் ஒரு பெண்ணு தனியாக போகும்போது திடீர்னு அந்த டிரைவர் ரூட்டை மாற்றினான்னு வச்சுங்களேன், அங்கே தான் ஒரு ரெட் ஃப்ளாக். அது நல்லா சில பேர் நேர்மையாக கூட போவாங்க ரோடு க்ளோஸாக இருக்குன்னு. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கே தான் நம்ம ட்ராவல் பண்ணுற பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரூட் டீவியேட் பண்ணுறதான் இந்த கிரைம் பேட்டர்ன்லேயே ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக்காக பார்க்கப்படுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பெண்கள் இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஏரியா கூட்டிட்டு போகும்போது த்ரெட்டை நீங்கள் மிரட்டல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதான் அப்படி மிரட்டி ஒரு ஐசோலேட்டட் ஏரியா கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்கள் கிட்ட சொல்கிற ஒரே டயலாக் என்னன்னா, நீ சத்தம் போட்டேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், நான் என்ன பண்ணாலும் அமைதியாக பொறுத்துக்கோ, கொஞ்ச நேரத்தில் உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லை நீ மிரட்டேன்னா உன்னை இங்கேயே நான் கொலை பண்ணிடுவேங்கிற மாதிரி ஒரு உயிர் பயத்தை உண்டு பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி உயிர் பயத்துக்கு பயந்துட்டு தான் நிறைய பெண்கள் கத்தி கூட கூச்சலிட மாட்டேங்கிறாங்க. பட் அவன் சொல்லிடுறான், கத்தி கூச்சலிட்டேன்னா கொலை பண்ணிடுவாங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு மிக முக்கியமான பேட்டர்ன் எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஐசோலேட்டட் ஏரியா கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில தான் இந்த மாதிரி கிரைம் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த கிரைமோட இன்னொரு மிக முக்கியமான பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, கிரைம்ல 2 விதமான கிரைம் இருக்கு. ஒன்று வந்து பக்காவா பிளான் பண்ணி செய்யப்படுற ஒரு கிரைம், ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் கிரைம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அந்த கிரைம் பண்றது. இதை நம்ம நிறைய கேஸ்ல போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான் பண்ணி பண்றதுன்னா, ஒருத்தன் இன்னைக்கு இவனை கொலை பண்றான்டா, இத்தனை மணிக்கு வர்றான், அவனை இங்க வச்சு கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி போறது. இல்ல ஒரு ராபரி கேஸ் எடுத்துங்க, ஒருத்தன் தெரு ஃபுல்லா அப்படி போயிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு வீடு வந்து பூட்டி இருக்கும், வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க, அப்போ ஓகேடா இந்த வீட்டில் கொள்ளை அடிச்சிட வேண்டியது. இது வந்து ஒரு சந்தர்ப்பம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி தான் கிரைம் நடக்கும். பட் இந்த கிரைம் எடுத்துக்கோங்க, அதாவது இந்த பைக் டாக்ஸியில் நடக்கிற கிரைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் கிரைம் தான். பட் நம்ம பார்த்த கிரைம்லேயே ஒன்று தான் அவன் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். அதாவது பெங்களூரில் நடந்த கிரைம் வந்து அந்த டாக்ஸி டிரைவர் அந்த பெண்ணை எப்படியோ ஏமாற்றி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே இருக்க தன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த பெண் கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிரைம் தான் பிளான் பண்ணி செய்யப்பட்டது. அது கூட முன்னாடியே பிளான் பண்ணி இந்த பெண் நம்ம கூட பைக்கில் வர அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது, அந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். பட் மற்ற கிரைம் எல்லாமே இப்படியே போயிட்டே இருப்பானுங்க. டக்குன்னு தோணும், ஒரு 3 மணிக்கு ஒரு பொண்ணு நம்ம கூட வர்றா, நல்ல இருட்டாக இருக்குது, இந்த பக்கம் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ வண்டி எப்படி திருப்பி விட்டுரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிறது. ஸோ 99% எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரைமாக தான் இருக்குது, எதுவுமே பிளான் பண்ணி செய்யப்படுறதில்ல. ஓகே, இப்போ இந்த கிரைம் நடக்கிறதுக்கு அந்த பைக் டாக்ஸி டிரைவர் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது. அவங்களும் காரணம், அன்டைத்தில் வர்ற பேசஞ்சரும் ஒரு வகையில் காரணம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு மிக குற்றவாளி யாருன்னா, இந்த ஆப்பை ரன் பண்ணுறாங்களா, ரேபிடோ, வாட் எவர் இட் இஸ், நிறைய ஆப் இருக்குது, அவங்க தான் காரணம். பிகாஸ் அந்த மாதிரி ஆப்லையும் நிறைய லூப் ஹோல் இருக்கு. அதில் என்ன மாதிரி லூப் ஹோல் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பைக்கையோ ஒரு டாக்ஸியோ இல்லைன்னா ஒரு ஆட்டோவோ ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து 2-3 வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கா, இல்லை அதுக்கு மேலே ஏதாவது திருட்டு வழக்கு இருக்கா, அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு வெஹிக்கிளான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது டிரைவரை பற்றி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவரோட ஐடி கார்டு, மல்டிபிள் ஐடி கார்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவன் பின்னாடி ஒரு சரியான கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, இது எல்லாமே சரியாக நடக்கிறது இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் வர்றான், ஆட்டோ வரையா வாக்கப்பா, பைக்கை வைக்கிறியா வாக்க, சேர்ந்துக்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பான், காலைல போவான், சாயங்காலம் ஃப்ரீயாக இருப்பான், பைக்கை நான் ஆன்போர்ட் பண்ணுறேன் பண்ணிக்கப்பா. ஸோ ஒரு ப்ராப்பரான வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணுறதில்ல, டிரைவரை பற்றியும் ப்ராப்பராக செக் பண்ணுறதில்ல, அவனுக்கு பின்னாடி இருக்க கிரிமினல் பேக்ரவுண்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணுறதில்ல. பட் இந்த மாதிரி கிரைமில்
இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. டாக்ஸி புக் பண்ணும்போது சரி, ஆட்டோ புக் பண்ணும்போது சரி, பைக் புக் பண்ணும்போது சரி, நம்மளுக்கு வந்து ஆப்பில் வந்துடும் எந்த டிரைவர் வர்றான், எந்த வெஹிக்கிள் வரும், அதோட நம்பர் என்னென்னு. பட் நம்ம எல்லாருமே 90% அவசரத்தில் அந்த நம்பரை கிராஸ் செக் பண்ண மாட்டோம். ஆப்பில் நம்மளுக்கு அசைன் பண்ண அந்த வெஹிக்கிள் தான் வந்திருக்காங்கிறத பார்க்க மாட்டோம். பட் கிரைம் நடக்கிற நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போ ரேபிட்டோவில் ஒரு பைக் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா, ஒரு நாள் நான் போகல. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆப்பை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட அக்சஸ் கொடுத்துட்டு நீ உன் பைக்கை வச்சு ஓட்டுறா மச்சான்னு சொன்னால் அவன் வந்து இந்த ஆப்பை வச்சு புக் பண்ணுவான். பட் இந்த ஆப்பில் என்னோட நம்பர் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பைக்குக்கு வந்து சர்வீஸுக்கு போகிறது யார், பேசஞ்சர் பிக் பண்ணுறது என் ஃப்ரெண்டோட நம்பர் இருக்கும். அப்போ அதுலேயே முரண்பாடு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் புக் பண்ண அந்த வெஹிக்கிள் தான் வருதா, அதுவும் இப்போ டிரைவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதே டிரைவர் தான் வர்றானா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போ நான் சொன்ன ஒரு 5-6 கிரைமில் நிறைய மாற்றம் நடந்திருக்கு. இவங்க புக் பண்ணது ஒரு வெஹிக்கிள், வந்தது ஒரு வெஹிக்கிள், அந்த மாதிரி கூட நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான லூப் போல பார்க்கப்படுது இந்த ஆப்பில். ஸோ இதை சரியாக பண்ணுறதுல அதை அவங்க இனிமேல் ரொம்ப கவனமாக பண்ணணும். அதாவது டிரைவர் ஆன்போர்ட் பண்ணும்போதும் வெஹிக்கிள் ஆன்போர்ட் பண்ணும்போதும் ஸ்ட்ரிக்டான ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். அதுவும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவன், இந்த மாதிரி பெண்கள் கிட்ட தவறானவன், இந்த மாதிரி யாரையுமே எப்பவுமே எந்த டயத்திலையும் ஆன்போர்ட் பண்ணவே கூடாது. அதுவும் இப்போ நீங்கள் பார்த்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெங்களூரில் பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கிரிமினல் வழக்கு இருக்கிறவன ஆன்போர்டு பண்ணாத, பெண்கள் கிட்ட தவறாக நடந்தவனா ஆன்போர்ட் பண்ணாத, மல்டிபிள் ஐடி கார்டு வாங்கிக்கணும். ஒரு ஐடி கார்டில் ஆதார் மட்டும் கிடையாது, மல்டிபிள் ஐடி கார்டு வாங்கிக்கணுங்கிற மாதிரி பலவிதமான பேக்ரவுண்ட் செக்குக்கு அப்புறம் தான் ஆன்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இன்னுமே அங்கே குற்றம் நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எப்படி அவனை பிடிக்கிறாங்க, அந்த கிரிமினல்ஸை பிடிக்கிறாங்கன்னா இவன் ஏற்கனவே புக் பண்ணியிருப்பான், அந்த டேட்டா வச்சு பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 5-6 கிரைம் பார்த்தோம்ல, அந்த கிரைமில் பாதிக்கப்பட்ட பெண்களை யார் காப்பாற்றினா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண்மணி போய் ஒருத்தன் அவங்கள மிரட்டுறான், வழிப்பறி பண்ணுறான். அப்போ அந்த ஏரியாவில் போன 2 பேர் காப்பாற்றுறாங்க. அப்புறம் ஒரு ஏர் ஹோஸ்டஸை தவறாக நடக்க போகிறான், அந்த பக்கம் காரில் வந்து ஒரு தம்பதிகள் காப்பாற்றுறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா கூட பொதுமக்கள் தான் இவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றுறாங்க. பட் இவங்க புக் பண்ணுற ஆப் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா, அதில் இவங்களை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது சேஃப்டி ஃபீச்சர் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. சொல்லிக்கலாம், நம்ம வந்து எல்லா ஆப்லேயுமே இருக்குது. நீங்கள் வந்து டிரைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கலாம், நான் எந்த ரூட்டில் வந்துட்டு இருக்கேங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஷேர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. வீட்டில் உட்காந்து நான் பார்க்கலாம் என்னோட மனைவியோ தங்கச்சியோ எங்கே வந்துட்டு இருக்காங்க. பட் இடைப்பட்ட அந்த டயத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிரைம் நடக்க போகுதுன்னா இம்மிடியேட்டாக இந்த ஆப் அவங்களை எப்படி பாதுகாக்குது, SOS அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை இம்மிடியேட்டாக ஒரு பட்டனை அழுத்தினா அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள யாராவது வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் ட்ரைவ் பண்ணும்போது பேசஞ்சருக்கு சேஃப்டி கொடுக்குற மாதிரி எதுவுமே இந்த ஆப்பில் சரியாக இல்லைங்கிற மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஈவன் இப்போ சென்னையில் நடந்த கேஸை கூட எடுத்துக்கோங்க. அந்த பெண்மணி தன்னோட கணவருக்கு சீக்கிரட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறம் கணவர் வந்து அந்த பெண்ணை காப்பாற்றிருக்காரு, இல்லைன்னா அவன் கொலை பண்ணுறது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் பயணிகள் பாதுகாப்புக்காக இந்த ஆப்ல எதுவுமே பண்றது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஹோப்ஃபுல்லி இந்த ஆப்ல இருக்க ஓட்டைகள் எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலே பயணிகள் பாதுகாப்புக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. மேபி அவங்க கிரிமினல்ஸை லோட் பண்றத ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிட்டாலே அந்த இடத்துல கொஞ்சம் கிரைம் குறையும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம் இருக்குல்ல, அந்த இடத்த சந்தர்ப்பத்தை அவன் யூஸ் பண்ணிட்டு பண்ற கிரைமை வந்து மேபி ஏதாவது ஒரு பாதுகாப்பு அந்த பெண்கிட்ட இமீடியட்டா SOS மாதிரி இதை ஒரு நம்பர் மாதிரியோ கொடுத்தா அடுத்த செகண்டே அவங்களுக்கு உதவி வர்ற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள உதவி வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக அந்த ஆப்பில் பண்ணி ஆகணும். ஓகே, இது வந்து ஆப்பில் இவ்வளோ லூப் ஹோல் இருக்குங்கிறோம், அவன் அதை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறோம், அப்புறம் எல்லாமே சொல்கிறோம், இல்லை 3வது நபர் வந்து ஒருத்தர் காப்பாற்றணும் அப்படிங்கிறோம். பட் எல்லா டயத்துலையுமே நம்மளுக்கு எல்லாருமே வரமாட்டாங்க. போலீஸும் எல்லா டயத்தில் வர முடியாது, இந்த மாதிரி பொதுமக்களும் வந்து எல்லா டயத்திலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நம்மளுக்கு சாதகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் போகிற பெண்கள் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4-5 விஷயங்கள் நான் படித்து பார்த்தேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக பண்ணுற விஷயம் தான் ஸ்டே அலர்ட் அண்ட் ஷேர் யுவர் லொகேஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பைக்கில் ஏறி உட்காந்தவனே உங்கள் லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிறோம், உங்கள் கணவர்கிட்டயோ சகோதரர்கிட்டயோ குடும்ப உறவுகள்கிட்டயோ ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி ஏறி உட்காந்தோன்னே நீங்கள் ஃபோன் கால் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு ப்ரெண்டன்ட் பண்ணி ஒரு கால் பண்ணலாம். அவன் டிரைவர் நல்லவனாகவே இருக்கட்டுமே, நம்ம சேஃப்டிக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கிளம்பிட்டேங்க, லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க, முடிஞ்சால் வாங்க, ஆன் தி வேலை வந்து கூட என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு தெரியும், ஓ இவன் ஹஸ்பண்ட் எப்போ வேணாலும் பாதியில் வந்துடுவான், அதனால நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த டிரைவர் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அவன் கெட்டவனாக இருந்தால் அவன் மனசில் ஒரு தவறான எண்ணம் இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஏறினவனை உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்காக ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னதான்,
நீங்கள் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க, அதே வண்டி தான் வந்திருக்கா, அதே நம்பர் தான் இருக்கா, அதே டிரைவர் தான் வந்திருக்கானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேபி என்ன நடக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை தான் ஃபுல்லாக கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி அவனை வந்து இந்த ரேபிட்டை வந்து ஆன் போர்டு பண்ணியிருக்காங்க. பட் அவன் வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறான். அவன் ஃப்ரெண்டு ஒய்யின்னு ஒருத்தன் வர்றான், அவன் ஒரு கிரிமினல். அவன் வந்து இவன் பைக்கே எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் மேட்ச் ஆகும், ஆனால் டிரைவர் ஃபோட்டோ மேட்ச் ஆகாது. இல்லை சில சமயம் பார்த்தீங்கன்னா அவனோட ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அவன் அதில் புக் பண்ணுவான், ஆனால் பைக்கே இவன் பைக் எடுத்துகிட்டு வருவான். ஸோ அந்த பைக்குக்கு பின்னாடி என்ன கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் என்ன புக் பண்ணுறீங்களோ அதே டிரைவர் அதே வெஹிக்கிள் வருதான்னு பார்க்கணும். பிகாஸ் இதை தான் அந்த ஆப் வந்து செக் பண்ணி ஆன் போர்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு நம்பர் மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க என்ன கிரிமினல் ஹிஸ்டரிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பெண்கள் லேட் ஈவினிங்கில் தனியாக வர பெண்கள் கிட்ட தான் அந்த கொடுமை நிறையா நடக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல ஆன்போர்டு, எந்த இடத்துல உங்கள் என்ட்ரி பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது உங்கள் ஜேர்னி அப்படிங்கிறத ஒரு பாதுகாப்பான இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவுக்கு அவனை வர சொல்லாமல் ஜஸ்ட் உங்கள் ஆஃபீஸ் வாசல்லையோ இல்லை ஒரு பொதுமக்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்க ஒரு இடத்துக்கோ வர சொல்லுங்கள். ஸோ அந்த சேஃப் பிக்கப் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களை ட்ராப் பண்ணுற அந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இடையில நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் அந்த பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு சேஃபான இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே உள்ளுணர்வுன்னு ஒன்று சொல்லும். இப்போ நீங்கள் பைக்கில் ஏறி உட்காருங்க, அவனாட்டில் ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போவான், ஜிபிஎஸ் லொகேஷனை பார்த்து ஓட்டிட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இவன் பிரச்சனை இல்லாத ஆளுன்னு தெரியும். இன்கேஸ் ரூட் டீவியேட் ஆனாலோ இல்லை அவன் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மேம் என்ன பண்ணுறீங்க மேடம், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையை உங்ககிட்ட வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அன்னெசரியாக டிரைவர்கிட்ட பேசுகிறதே விட்டுருங்க. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாகவே ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டிரைவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாமல் பிரேக் அடிக்கிறது, தேவையில்லாமல் போய் பள்ளத்துக்குள்ள வர்றது, இந்த மாதிரி அவனோட இன்டென்ஷன் நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி டிரைவர்கிட்ட நம்ம போகும்போது அவங்களோட பவுண்டரி செட் பண்ணிக்கணும். எல்லா டிரைவரும் நான் தப்பா சொல்லல, இது வந்து ஒரு பேசஞ்சர் பாதுகாப்புக்காண்டி நான் சொல்றேன். ஸோ தேவையில்லாமல் பேசாமல் ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க, தள்ளி உட்காந்துக்கோங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக் வச்சிருப்பாங்களே அந்த பேக் நடுவில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். எல்லாருமே ஒரு பேக் வச்சிருப்போம். ஸோ அந்த பேக்கை நடுவில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நபர் உங்களை நெருங்கி வந்து டச் பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரி ஏறும்போது நான் நிறைய பேர், சில பேரை நான் பார்த்துருக்கேன், ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாலே அந்த பசங்க ஆஃப் பண்ணிடுவானுங்க. அதுக்கு மேலே அனாவசியமாக எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணி, ஓகேடா இந்த பொண்ணு நம்மளுக்கு வேலைக்காகாது, எஃபர்ட் போகிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கூட அந்த டிரைவரை திங்க் பண்ண வைக்கலாம். அட் த எண்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் ஏதோ ஒரு தப்பாக போகுது, ஒரு இடத்துல வந்து டீவியேட் ஆகி போகிறான்னா இன்ஸ்டிங்க்ட் நம்மளுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு உடனே நடக்கணும், கத்தி கூச்சலிடணும். இல்லை அப்படின்னா இந்த ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கணும். அன்னெசரியாக அந்த டிரைவர் கிட்ட பேசாமல் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஏறினவொன்னே கையில் ஒரு ஃபோனு இல்லைன்னா இயர்பட்ஸை போட்டு யார்கிட்ட பேசிட்டு வாங்க, இல்லைன்னா ஏதாவது பாட்டு கேட்டுவாங்க. அன்னெசரி கான்வர்சேஷன் வந்து வளர்த்துக்காங்க. நம்ம இந்தியாவில் பேன் இந்தியா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் நம்பர் இருக்குது, 112ன்னு சொல்கிறாங்க. நான் படித்து பார்த்த வரைக்கும் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 112க்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பிளான் இருக்கணும். இப்போ நம்ம லேட் ஈவினிங் வரோம், வேறு வழி இல்லாமல் இந்த பைக்கில் போகிறோம், இப்போ அவன் நம்மளை வேற எங்கேயா கூட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி பிளான் வேணும்ல, இந்த 112 கால் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே நம்ம லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண போகிறோம். ப்ளஸ் லாஸ்ட் டயல், இப்போது ஃபஸ்ட்டு சென்னை கேஸில் எடுத்துக்கோங்க. அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வேறு ரூட்டில் கூட்டு போகிறான்னு, உடனே தன்னோட கணவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு மெசேஜை கம்போஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் கம்போஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா லாஸ்ட் ரீசன்ட் டயலில் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் யாருக்கு கால் பண்ணுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ பக்காவான ஒரு எமர்ஜென்சி பிளான் வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் அந்த நபர் நம்மளை ஒரு தவறான ஒரு விஷயத்துக்காக கூட்டிட்டு போகும்போது நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 மினிட் கூட இருக்காது. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஃபோனை தேடி நம்பர்லாம் டயல் பண்ண முடியாது. அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லா கிரைம்லையும் சொல்கிறதா, இப்படி எல்லாம் பண்ணால் கூட நம்மளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம கையில் எடுத்துகிட்டு போனோம். நான் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது தான், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கருவியாக இருக்கும். அதை தாண்டி நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், 10 ரூபா விசில். நீங்கள் பைக்கில் போய் எவ்வளோதான் கத்தி கேட்காம இருந்தால் கூட, அப்படி பைக்கில் நீங்கள் போகும்போது கையில் ஒரு விசில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இப்படி கழுத்துலேயே ஒரு விசிலை தொங்க போட்டுக்கிறீங்க, உள்ளே போட்டுக்கிறீங்க, உங்களை ஒரு தப்பான இடத்துக்கு கூட்டு போகும்போது எடுத்து நீங்கள் இடத்துல கண்டினியூஸாக விசில் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். போலீஸ் வந்து வருவாங்க, யாராவது ஒரு அட்டென்ஷன் கிடைச்சி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எவ்வளோ தான் கத்த முடியும், நம்ம தொண்டை எவ்வளோ தான் தாங்கும். ஸோ அதனால் எப்போவுமே சரி, ஒரு சின்ன சின்ன சேஃப்டி டிவைஸ், ஒரு சின்ன கத்தி மாதிரியோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரியோ இல்லை இந்த விசில், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களோ பாதுகாப்பு வச்சுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி கிரைம் நடக்கும்போது போலீஸுக்கு தகவல் சொல்லியோ வீட்டில் இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லியோ எல்லாருமே வருவாங்க. பட் எப்போ வருவாங்க? ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் ஆகுது. பட் இடைப்பட்ட அந்த டயத்தில் நான் உங்களை காப்பாற்றிக்கணுமே, அதுக்கு நம்ம தான் செல்ஃப் டிஃபென்ஸோட
டிஃபென்ஸோட இருக்கணும். அதுக்கு எப்படி செல்ஃப் டிஃபென்ஸோட இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன ஆயுதங்களை நம்ம கையில் வச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் இது நடக்கக்கூடாது, அப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி சென்னையில் இந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்வு இருந்தால் கூட மூடி மறைக்காமல் ஒரு ப்ரைவேட்டாக போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இந்த மாதிரி நபர்கள் திரும்பவும் அந்த கிரைமை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு ஐயோ நடந்து போச்சு, நம்ம குடும்ப மானம் வெளியில் தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லி நினைக்கலாம். பட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப பாதுகாப்பாக ப்ரைவேட்டாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஈவன் பேர் கூட வெளியில் வராது. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவன் திரும்ப தப்பு பண்ண மாட்டான். இப்போ விட்டுட்டோன்னா அவனுக்கு என்ன தோணும், பரவாயில்ல நம்ம ஒரு பெண் கிட்ட தவறாக நடந்தோம், அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நம்ம இன்னொரு முறை கூட இந்த கிரைமை பண்ணலாம் போலுக்கா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நடக்கக்கூடாது, நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். பட் இன் கேஸ் நடந்துச்சுன்னா அது நம்ம சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பாக போலீஸ் கிட்ட இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, வருமுன் காப்பது நலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம தலையில அடிச்சுட்டு அழுதுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை எப்படிப்பா பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் ஆணிவேர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லேட் நைட் பெண்கள் இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் போகிறதா. ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்க. அதான் எல்லாத்துக்குமே எல்லா டைம் எல்லாருமே கூட வர முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்லேருந்து வரவங்க கேபில் வருவீங்க, இல்லை நீங்கள் சினிமாவுக்கோ இல்லை எங்கேயோ ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா நம்ம எதுக்காக பைக் டாக்ஸி சூஸ் பண்ணுறோம்? ஒரு ஆணோ பெண்ணோ ரொம்ப சீப்பாக இருக்கும். இப்போ ஒரு டாக்ஸியில் 250 ரூபா கேட்குறான், ஆட்டோவில் 150 ரூபா கேட்குறான். நீங்கள் பைக் டாக்ஸியில் போனால் 100 ரூபாய்க்குள்ளே போயிட முடியும். அப்புறம் என்ன, அந்த ஒரு ரீசன் காடி தான், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் எல்லாருமே பைக் டாக்ஸி நம்ம சூஸ் பண்ணுறோம். பட் அது தப்பு கிடையாது. பெண்கள் பைக்கில் போகிறது தப்பு கிடையாது. எல்லா டிரைவருமே கெட்டவங்களும் கிடையாது, தாராளமாக போகலாம். பட் இந்த மாதிரி பகலில் போகிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் பகலில் போனீங்கன்னா 100% சேஃப் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த கிரைமோட பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது 99% லேட் நைட் தனியாக இந்த மாதிரி பைக்கில் போகிறவங்களுக்கு தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் காசு பார்க்காம, ஆட்டோவும் சேஃப் இல்லை, அதுவும் நான் ஒத்துக்கிறேன், டாக்ஸியும் சில சமயம் சேஃப் இருக்காது. பட் இதை விட அது கொஞ்சம் பெட்டரான சேஃபான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் ஒரு லேட் நைட்டோ லேட் ஈவினிங்கோ நீங்கள் தனியாக பெண்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்போவுமே டாக்ஸியை நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. இந்த பைக் இது எல்லாமே பகலில் வச்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த பைக்கில் போகும்போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவன் மேடம் இங்கே இதாக இருக்குது மேடம், நான் ரூட்டை சேஞ்ச் பண்ணுறேன்னா, தம்பி நீ 1 மணி நேரம் கூட லேட்டாக போய்க்க, பிரச்சனை இல்லை, இதே ரூட்டில் போ. ஜிபிஎஸ் என்ன ரூட்டு உன்னோட ஆப் போட்டு காமிச்சோ அதே ரூட்டில் போன்னு சொல்லுங்கள். லேட்டானா கூட பரவாயில்லன்னு சொல்லுங்கள். ரூட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணவே விடாதீங்க. அன்லஸ் அன்டில் அந்த பக்கம் உண்மையிலே க்ளோஷர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. க்ளோஸர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரியும் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. இவன் ஸ்பெசிஃபிக்காக பொய் சொல்லி திருப்பினாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். ஸோ அட் த எண்ட் இந்த மாதிரி கிரைம்லேருந்து நம்ம எடுக்கிற கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரே லைனில் சொன்னால் லேட் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே பெண்கள் தயவு செய்து இந்த பைக்கில் போகிறத டாக்ஸியை சூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் டாக்ஸி சூஸ் பண்ணுங்க. அதுவும் மிட் நைட்டில் கண்டிப்பாக வராதிங்க. அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம் உண்டு பண்ண. அவன் உண்மையிலே நல்லவனாக இருப்பான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன ஆகுனா, அந்த ஒரு மிட் நைட் தனிமையும் யாருமே இல்லாதப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு பின்னாடி அழகாக இருக்கும்போது இப்போ ஏன் நம்ம அந்த தவறை பண்ணக்கூடாதுங்கிற தாட் அவனுக்கு அப்போ தான் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஏன் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்? ஸோ நம்ம சேஃப்டி தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ மேக் ஷுர் இனிமேல் ஒரு சாயங்காலம் 7 மணிக்கு மேலே யாருமே இந்த பைக் டாக்ஸியில் போகாதீங்க. பகலில் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். காசு போனால் கூட பரவாயில்ல, சம்பாரிச்சிடலாம். உயிர் போனால் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்தால் நம்ம திரும்ப பெற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ லேட் நைட் காசு பார்க்காம ப்ராப்பராக டாக்ஸியில் போகிற வழியை பாருங்கள். இந்த கேஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி டாக்ஸியில் போயிட்டுருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு போகிறப்பே நீங்கள் யோசிப்பீங்க, நீ அடிக்கடி இந்த மாதிரி பைக்கில் போகிற பார்த்துக்கோங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களோ, உங்கள் குடும்ப உறவுகள் யாராவது இருந்தாங்களோ, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணால் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடும்ப உறவுகள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இது யாரோ ஒருத்தருக்காண்டியாவது பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் போன ஒரு கசப்பான அனுபவம் இருந்துச்சுன்னா அதையும் இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மற்ற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.